வணக்கம் நண்பர்களே. உங்களை மிதிச்சு ஏனியா உயரப் போனவங்க ஏராளம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இன்னுமே ஏனியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்கள். ஸோ இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திரம் மற்றும் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாத நண்பர்களுக்கான 2025க்கான பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி மூல நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மற்ற நண்பர்களுக்கும் உபயோகப்படும் விதமாக கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அற்புதமான பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆதரவுக்காக தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணிங்க. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தா கேது பகவான். எல்லாத்துக்கும் தெரியும். வீர ஆஞ்சநேயர் பிறந்தது மூல நட்சத்திரம். அதாவது நட்புக்காக கொடுத்த வாக்குக்காக வாழ்ந்தவர் வீர ஆஞ்சநேயர் சொல்லலாம். கேது பகவானை விட ஞானம் அதிகம் பெற்றவங்க யாருன்னு பார்த்தா மூல நட்சத்திர நண்பர்கள் தாங்க. ஏன்னா இறைவனை விட அதிக ஞானம் யாருக்கு இருக்கு, அதிக முன்னெச்சரிக்கை யாருக்கு இருக்கு, அதிக அறிவு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திர நண்பர்கள் தான். அது எப்படி சொல்லலாம்னா, நான் நினச்ச நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க, இவர் இப்படி தான் பேசுவார், இப்படி தான் பண்ணுவார், இதைத்தான் சொல்ல போகிறார் அப்படின்னு. நீங்கள் நினச்சத அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த எதிர்காலத்தை பற்றி ஒரு கெஸ் பண்ணுறது, ஒரு ஆட்களை எடை போடுறது, அந்த எடை போடக்கூடிய அந்த தன்மை, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த குணம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மூல நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே நடக்க போகிறத நீங்கள் சொல்லுவீங்க. இப்படியெல்லாம் பண்ணாத, இப்படியெல்லாம் பண்ணினா வீணாக போயிடுவேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் பேச்சை கேட்காம யாரெல்லாம் எதையெல்லாம் பண்ணுறாங்களோ அதிகபட்சம் 90% அது சரியாக வராது. அது சில பேர் சொல்லுவாங்க, நீ வாய் வச்சுட்ட அதனால தான் இப்படி ஆச்சுமாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதுதாங்க மூல நட்சத்திரம். ஸோ இப்போ தெரியுதுங்களா, கேது பகவானை விட ஞானம் அதிகமாக இருக்கிறவங்க மூல நட்சத்திரம். உங்களுக்கான பதிவு தாங்க, சூப்பரான பதிவுங்க. உங்களை மிதித்து ஏறி உயர போனவங்க ஏராளங்க. இவ்வளவுதான் கிடையாது. ஆனால் இன்னுமே அந்த ஏணியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் புத்திசாலி ஏமாளிகள்னு சொல்லலாம் மூல நட்சத்திர நண்பர்களை. சாரிங்க, ஏமாளின்னு சொல்லிட்டேன். பட் இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. தனக்கு மிஞ்சியது தான் தானம் தர்மம்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் மூல நட்சத்திர நண்பர்கள்ட்ட இது ஆப்போசிட்டாக இருக்குங்க. அது என்னன்னா, தானத்திற்கும் தர்மத்துக்கும் மிஞ்சினது தான் தனக்கு, தான் குடும்பத்துக்கு, எனக்கு வேண்டியவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் சில நேரம் அது பிரச்சனையாக மாறிடுதுங்க. நான் தியாகிடா அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரு குணம் மூல நட்சத்திர நண்பர்கள்ட்ட நிறைய இருக்குங்க. தனக்கென எதையுமே வச்சுக்கிறது இல்லைங்க. தனக்கென தனிப்பட்ட ஆசையும் இல்லை, தனக்கென எந்த ஒரு சந்தோஷம் கிடையாது. தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் தொழிலுக்காக, தன் சொந்த பந்தங்களுக்காக, தன் நண்பர்களுக்காக வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கன்னு சொல்லாங்க மூல நட்சத்திர நண்பர்கள். அந்த அளவுக்கு தியாகின்னு சொல்லலாம், அல்லது அந்த அளவுக்கு புத்திசாலி ஏமாளிகள்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது எப்படி நாம் மேலே வர்றது? ஏன்னா சம்பாதிக்கிறதையெல்லாம் ஒரு தான தர்மம் பண்ணுறோம், இல்லை சம்பாதிக்கிறதையெல்லாம் அடுத்தவங்களுக்காகவே நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் தனக்காக நாம் எதையுமே செய்ய முடியல அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த 2024 கடைசி வரைக்குமே இருக்குது. அன்பு, கருணை, பாசம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி எவ்வளோ வேணாலும் மூல நட்சத்திர நண்பர்களை ஏமாற்றலாங்க. பட் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச சிரிச்சுக்கிட்டே ஏமாற்றம் அடையக்கூடிய பக்குவம் பேசிக்காகவே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு உண்டுங்க. ஆமாவே இல்லையா? கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணுங்கள். கொள்கை பற்றோட மனிதாபிமானத்தோட வாழ்வதால் என்னவோ தெரியல, இருக்கிற நட்சத்திரத்திலேயே மூல நட்சத்திர நண்பர்கள் இறைவன் பெருசாக சோதிக்கிறாருன்னு நான் சொல்கிறேங்க, நினைக்கிறேங்க. மூல நட்சத்திரத்துக்கு கூட்டு தொழில் ஆகவே ஆகாது. ஏன்னா தொழில் நல்லா வளரும், நல்லா டெவலப் ஆகும். நீங்கள் சொல்கிற அட்வைஸு, நீங்கள் சொல்கிற வழிகாட்டுதல் எல்லாமே டாப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு ஒரு லீகல் அட்வைஸராக கூட போகலாம். அந்தளவுக்கு உங்கள் பிளான் இருக்கும். ஆனால் தொழில் வளர்ந்துட்டு இருக்கும்போது கூட்டாளி ஈஸியாக மூல நட்சத்திர நண்பர்கிட்ட இருந்து பிஸ்னஸை வாங்கிக்குவார்னு சொல்கிறதோட பிடுங்கிட்டு போயிடுவார். இவருமே என்ன செய்வார், முதல்ல சொன்ன மாதிரி நான் தியாகிடா அப்படிங்கிற மாதிரி அந்த பிஸ்னஸை விட்டு கொடுத்துருவாருங்க. என்னங்கடா என் மூஞ்சில் ஏதாவது எழுதி ஒட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா மூல நட்சத்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த மனிதாபிமானம் இருக்கலாங்க, ஆனால் கடவுளுக்கு மேலே மனிதாபிமானம் இருக்கிறது அப்படிங்கிறது அது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் மூல நட்சத்திர நண்பர்கள் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது எப்படின்னா,
நல்லவங்களும் இருக்கலாம், ரொம்பவுமே நல்லவங்களா இருக்கிறது இப்படி தாங்க. ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது சில நேரத்தில் வந்து இறைவன் சோதிக்கிறதுக்கு நாம் வந்து மிகப்பெரிய காரணமாயிடும். பெற்றோர் தவிர்த்து அனைவராலும் வஞ்சிக்கப்படும், ஏமாற்றப்படும் ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம்னு பார்த்தா அன்பு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பெருமை கண்டிப்பாக இருக்குங்க. இந்த 2025 அதாவது லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இந்த 2025 மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஏதாவது வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்கலான்னு சொல்கிறீங்க. அது எனக்கு கேட்குது. இப்படியே எங்கள் பெருமையவே பேசிகிட்டு இருக்காதீங்க, 2025 என்ன தாங்க நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது, பார்த்துடலாங்க. எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்காகவே இந்த 2025 பிறந்திருக்கு. அது என்ன உறக்கில் இருந்தாலும் சரிங்க, இது வந்து நமக்கான ஒரு வருஷம் அப்படிங்கிறத இதை மனசில் முதல்ல நீங்கள் ஏற்றுக்குங்க. ஏன்னா இப்போ எவ்வளவுதான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையினுடைய மகத்துவத்தை இப்போ தான் நீங்கள் உணர்ந்து மேலும் பயங்கர ஒரு அர்ப்பணிப்போட இப்படி வேலைன்னு பிளான் எல்லாம் இப்போ மாதிரியே நீ யோசிச்சு பண்ணியிருந்தா போன வருஷமே நீ டாடா பிர்லா மாதிரியோ அம்பானி மாதிரியோ ஆயிருக்கலான்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் நமக்கே உருவாகுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த பிஸ்னஸ் நம்ம சரியாக பண்ணவே இல்லை. இப்படி ஏதோ நானும் கடமைக்கு ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான இருந்த மனநிலை இந்த 2025 மூல நட்சத்திர நண்பர்களுக்கு மாறுங்க. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல உங்களோட வாழ்க்கையினுடைய மொத்த குறிக்கோள், ஒட்டுமொத்த லட்சியத்தை நோக்கி கடுமையாக உழைக்க இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகளும் பெரிய அளவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த 2025 சப்போர்ட் பண்ணுங்கள். ஒர்க் நெக்ஸ்ட் அதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இதை நம்புங்க, வேறு எதையுமே நீங்கள் யோசிக்க வேணாம். வேலை அப்புறம் தான் மற்றது எல்லாமே அப்படிங்கிறத இந்த 2025 நீங்கள் மூல நட்சத்திர நண்பர்கள் இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வேர்டாக அல்லது மந்திரமாக நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்கள் காலடியில் சமர்ப்பணுங்க. அத்தனை வெற்றிகளுமே உங்கள் காலடியில் சமர்ப்பணம்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் நீங்கள் இன்னுமே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு அக்கறை இல்லாமல் மறுபடியும் தொழிலில் வந்து ஒரு கவனம் இல்லாமல் இருந்தால் மறுபடியும் 7.5 தான் அப்படிங்கிற மாதிரி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க இந்த வருஷம். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுப்பது போல் நிறைய கொடுப்பாருங்க. ஆனால் எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அந்த கொடுத்ததை எல்லாம் எந்த வகையில் எடுக்கலாம், எப்படியெல்லாம் இவன்ட்டு பிடுங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்யக்கூடிய தெய்வம்னே சொல்லலாம். ஸோ மூல நட்சத்திர நண்பர்களே, இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இதை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு ஏணி படிக்கட்டு மாதிரி மேலே வரத்துக்கு நீங்கள் முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 2025 நடக்கக்கூடிய அத்தனை கிரக நிலைகளுமே தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலையாக இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலநிலையில் நம்ம இருக்கிறோம். இன்னொரு சின்ன அட்வைஸ் அப்படின்னா, இனிமேலாவது கொஞ்சம் உங்களுக்காக, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழ்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். தான தர்மம் பண்ணலாம், மனசாட்சி நிறைய வேணும் தான். ஒரு மனசாட்சி, மனிதாபிமானம் எல்லாம் இறக்க வேண்டியது தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இருந்தால் இருக்கிறவங்க எல்லாமே நம்மளே கை ஊனி கால் ஊனி மேலே வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருங்க. பட்ட அடியெல்லாம் போதும், ப்ளீஸ் உஷாராக கவனமாக இருந்தாவே இந்த 2025 உண்மையாகவே நல்ல ஆண்டாக மாறுங்க. அதை கவனமாக கையாண்டா நல்ல காலம். இன்னும் ஓரிரு மாதத்தில் நிலைமை நல்லபடியாக மாறும். இப்போவே மாற ஆரம்பிச்சு அதற்கான ஒரு ஆர்டர்ஸ் வர்றது, அதற்கான ஒரு நல்ல நேரம் வர்றது, கடன் கேட்ட பக்கம் கிடைக்கிறது, இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. 2025 அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க, பாசிட்டிவாக இருக்குது. 2025 ஜூன் மாதத்துலேருந்து புது வேலை மாற்றம், பணியிடத்தில் மாற்றம், புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, கடையை வந்து விரிவுபடுத்துறது, அல்லது நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, அந்த வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறது, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே போல் இறை பக்தியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு போக்கு ஏற்படும். அதே போல் இறை நம்பிக்கையில், பக்தியில் வந்து அதிக ஈடுபாடுமே இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்குங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அத்தனை கடவுள்களும் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்காக இறங்கி வந்து வேலை பார்க்கக்கூடிய வருடமாக இந்த 2025 இருக்குங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து மிக இல்லை, உங்களை வந்து நான் வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவே இல்லை, அதுதான் உண்மை. இதை நீங்கள் நம்பினாலும் சரி, இல்லை என்னை திட்டினாலும் சரி, ஆனால் உண்மை என்னவோ இதுதான், மாற்ற முடியாத உண்மை. இந்த பொன்னான வருஷத்தை மூல நட்சத்திர நண்பர்கள் உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களை விட புத்திசாலி உலகத்தில் வேறு யாருமே கிடையாதுங்க. எத்தனை நாளைக்கு தான் ஒரு மனுஷன்
ஏழ்மையாயிட்டேன், பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, கையில் காசு இல்லை, வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை நாளைக்குங்க புலம்புறது? நம்ம நல்ல நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையுமே புகழினுடைய உச்சியில், கோபுரத்தினுடைய உச்சியில் கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய வலிமை மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய இருக்குங்க. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் தவற விட்டுறாதீங்க. சின்ன சின்ன வாய்ப்பு இருந்தாலுமே அந்த வாய்ப்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கானதாக யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு பழமொழி இருக்குது, ஒரு மனிதன் ஒரே ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத பண்ணுறத விட மினிமம் ஒரு 2 பிஸ்னஸ், 3 பிஸ்னஸ், ஒரு 4 பிஸ்னஸ் அப்படின்னு 7 பிஸ்னஸ் வரைக்குமே ஒரு மனிதன் பிஸ்னஸ் பண்ணலாங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், தொழிலில் உங்களுடைய முழு கவனமுமே முழு முயற்சியுமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 1000 தொழில் பண்ணாலுமே அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம ஏதோ 1-2 பண்ணிவிட்டு அதில் நான் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு நமக்கான தொழில் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் நான் தனுசு ராசி நண்பர்களுக்கான பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், அதில் நீங்கள் மூல நட்சத்திரம்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், பூராடம் நட்சத்திரம்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், உத்திராடம் நட்சத்திரம்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான பதிவாக நான் போடுறேன். ஒருவேளை அந்த பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை சிறப்பாக செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நீங்கள் பிஸ்னஸ் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த கிரகணிகளை சப்போர்ட் பண்ணும். அந்த நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸை மாற்றிக்கிங்க. நான் இன்னுமே பெரிய அளவில் நீங்கள் டெவலப் ஆக முடியுங்க. ஸோ நண்பர்கள், இந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க. ஸோ இந்த மூல நட்சத்திரத்திற்கான 2025க்கான பலன் பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலனுங்க. இதில் 100% இந்த பதிவு உங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் எல்லா இடத்துலையும் பேசுங்கனால, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களோட அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு கொடுத்து சரியான பலன் மற்றும் பரிகாரம், வழிபாடு இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வாழ்க்கை சிறப்பாங்க. இந்த 2025ல் நீங்கள் இன்னுமே சிறப்பாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா, சனிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே போல் தினமும் நீங்கள் வேலை விஷயமே வெளிக்கிளம்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சனி பகவான் வழிபாடு நீங்கள் அர்ச்சனை செய்து 2 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த 2025 நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா எந்த மாற்றமே கிடையாதுங்க. நண்பர்களே, இந்த 2025க்கான பரிகாரம்னு பார்த்தா, ஏழை குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி செய்கிறது, ஆதரவற்றோருக்கு ஒரு உணவு தானம், உடை தானம் உங்களால் இயன்ற அளவுக்கு கொடுக்கறது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகம் நிச்சயமாக மாறுங்க. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக இந்த 2025க்கு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எங்களுடைய ஆதரவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.